பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் தீரயேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं गुरहो रसिका भुवि भावुकाः। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं च श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा. ஸோ நேற்று நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்படின்னு நினைக்கிறது நம்மளால எல்லாமே நடக்குது, நான் இல்லாண்டி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு மாதாஜி. ஓகே, அது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொய் அகங்காரம் அது இருக்கணுமா இருக்கக்கூடாதா மாதாஜி? இருக்கக்கூடாது மாதாஜி. அதாவது கடவுள் பார்த்து பாரு, நம்ம யாரையும் காப்பாத்த போறது இல்ல, யாரையும் காப்பாத்தல. காலம் கர்மா குணா அப்படின்ற இந்த அறியாமை என்னும் பாம்போட வாயில நம்ம எல்லாம் அகப்பட்டுள்ளோம். நம்ம எப்படி போய் நம்மளால மத்தவங்களை காப்பாத்த முடியும்? அதனால நமக்கு ஒரு குரு தேவை. வெரி குட். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. நமக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படின்றதான் பக்தியை கொடுக்குறாங்க. அது யுதிஷ்டருக்கு விதுரன் ஏன் சொல்றாருன்னு சொன்னதுக்கு சொன்னீங்க. கிருஷ்ண சைத்தன்யர் அந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு பெண்ணு ஒரு கணவனை தான் திருமணம் பண்றாங்க. நிறைய பேரை கல்யாணம் பண்ணும் போது அவங்க வேற பேர் அவங்களுக்கு. அது மாதிரி நம்ம கிருஷ்ணர் மட்டும்தான் நமக்கு. பகவான் தான் ஒருத்தர் தான், அது கிருஷ்ணர் மட்டும்தான். எப்படி மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்துறோமோ அப்பனா எல்லா பகுதிக்கும் போயிருது, அந்த மாதிரி கிருஷ்ணரை நம்ம திருப்திப்படுத்தும் போது எல்லாரும் சந்தோஷம் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். வலிமை மிகுந்ததுக்கு வலிமை அற்றது உணவா இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க மாதாஜி. இன்னைக்கு அந்த பிளெஸிங்ஸ் போட்டோ போட்டிருந்தீங்க, ராதா ராணியோட பிளெஸிங்ஸ், அது என்னன்னு சொல்லலாம்? காலம்புற கோலம் போட்டுட்டு இருக்கும் போது பூஜாரி அந்த ராதாராணியுடைய அந்த கார்லண்ட் கொண்டு கொடுத்தாரு. ஸோ அந்த பசங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, என் கூட கோலம் போடுற பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, நான் மாலை பண்ணி கொடுத்தேன், அதனால எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூஜாரி வந்தாரு. எங்க மாலையை காணும் கழுத்துல அப்படின்னு கேட்டாரு. இல்லை இன்னொரு மாதாச்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அது நான் உனக்காகத்தான் கொடுத்தேன், நீ கழுத்துல போட்டுக்கலையே நீ அப்படின்னாரு. இல்ல பிரபு எனக்கு தெரியாது, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ போட்டுக்கலன்னா அப்புறம் நான் வேற யாருக்காவது கொடுத்துருவேன் அப்படின்னு விளையாட்டா சொன்னாரு. இல்ல நான் உடனே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதாச்சிட்டேருந்து வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். ஸோ
அது எக்ஸ்க்ளூசிவா அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது உனக்காகத்தான் உங்களுக்காகத்தான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இட் இஸ் ஃபார் யூ. இஃப் யூ டோன்ட் புட் இட் இன் யுவர் கார்டன் ஐ வில் கிவ் டு சம்மன் எல்ஸ் அப்படின்னாரு. இல்ல இல்ல பிரபு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே எடுத்து அதை போட்டுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, எங்களுக்கும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாதாஜி. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அந்த கார்டன். ஸோ காலம்பரை மங்களார்த்தி முடிஞ்சு உடனே கொடுத்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, பகவானோட கருணை. மாதாஜி ஆ? தாமரை மலையும் பூவா இருந்துக்கும் ரொம்ப அழகா இருந்தது மாதாஜி. தாமரை கிடையாது, அது ரோஸு. அதுக்கப்புறம் இல்லீங்களா? தாமரை கிடையாது, தாமரை கிடையாது. அந்த ஊட்டி ரோஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி லைட் பிங்க் கலர் ரோஸ் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாலை ஆனா கிடைச்சது. தாமரை மாதிரியே தாமரை மாதிரி தான் இருந்தது எனக்கு. தாமரை கிடையாது, பிங்க் கலர் ரோஸ், அப்படி பிங்க் கலர் ரோஸ். நீங்க போட்ட கோலம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு எல்லோ கலர் ட்ரெஸ். ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ எல்லோ ட்ரெஸ்க்கு மேட்சா அந்த கோலம் போட்டோம். ஓகே, தேங்க்யூ ஆல். பொறுமை வேணும் அவ்வளவு பெருசா போடுறதுக்கு. இல்ல அவ்வளவு காலையில அவ்வளவு பொறுமையா போடுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் மாதாஜி. அவ்வளவு அழகா பொறுமையா பகவானுடைய சேவை கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து எத்தனை ஜென்மம் பாக்கியம் பண்ணியிருக்கணுமோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ தெரியாது. ஆனா அதெல்லாம் பண்ணாமலே நமக்கு கிடைச்சிருக்கு பகவானுடைய சேவை. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால, பிரபுபாதுடைய கருணையினால கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சேவை நடந்துகிட்டே இருக்கு கோவில்ல. ஸோ நாளைக்கு வந்து புஷ்பாபிஷேகம். புஷ்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, பூவாலேயே ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக பூ ஒட்டி அந்த ட்ரெஸ் தான் நாளைக்கு உங்களுக்கு ராதா மது அஷ்டசகிக்கு போடுவாங்க. அதே மாதிரி ஜுவல்லரி எல்லாமே பூவில் தான் பண்ணுவாங்க. எல்லா நகைகளும் பூவாலேயே பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய சேவை நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் நூற்றுக்கணக்கான மாதாஜி சங்க சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க. காலம்பரை நான் வந்து 10 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு அப்புறம் இந்த கிளாஸும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஈவினிங் கிளாஸும் இருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டேன். எனக்கு வந்து நான் வந்து கார்லண்ட் பண்ணணும். அதனால என்னோட சேவைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் 2 மணியோட வந்துட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு நான் விடிய 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 சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலம்பரை 4:30 மணிக்கு 5:30 மணி வரைக்கும் கூட சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தர்ஷனார்த்தி ரெடி ஆகிற வரைக்கும் சர்வீஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ சேவைகள் இருக்கு. ஸோ அதனால நாம அணில் மாதிரி சின்ன சர்வீஸ் பண்றோம். இந்த ட்ரெஸ் சர்வீஸ்லாம் ரொம்ப பெரிய சேவை. அது ஒவ்வொரு சகிக்கு வந்து ஒவ்வொருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ல அவங்க வந்து பூக்களை ஒட்டி என்ன டிசைன் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு டிசைனர் இருக்காங்க, மாதாஜிஸ் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒட்டி கொடுக்க வேண்டியது. அந்த மாதிரி எவ்வளோ பேர் அங்கே வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. விட்டுட்டு வரதுக்கு மனசே வரல. என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, கீழே உட்கார முடியாது, சேரில் தான் உட்கார முடியும். ஸோ அதனால கீழே உட்காந்து தான் அந்த பூவெல்லாம் ஒட்டணும். 2-3 வருஷம் நான் போய் பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் நான் போகல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. அதனால போகல. இந்த சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். காலம்பரை கொஞ்ச நேரம் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனிவே கோலம் போடுறதே பெரிய விஷயம் மாதாஜி. அது ரொம்ப அந்த ஷேடிங் இப்ப வர வர ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஷேடிங் எல்லாம் கொடுத்து நான் இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தேன். சூப்பரா இருக்கு. நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னா பசங்க பண்ணிடுவாங்க. மாதாஜி சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, டிசைனும் கரெக்டா போட்டு அந்த ஷேடிங் நல்ல சொல்ல முதல்ல இருந்து ரொம்ப அப்படியே அட்வான்ஸ்டா அச்சில் போயிட்டு போட்ட மாதிரியே இருக்குங்க மாதாஜி. சூப்பரா இருக்கு. கையில போடுற மாதிரி இல்லாம அச்சில வச்சு அப்படியே போடுற மாதிரி அழகா இருக்கு. கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம சூப்பரா. நிச்சயம் இந்த பிறவியில ஏதோ ஒரு பிறவியில புண்ணியம் பண்ணதுனாலதான் மாதாஜி உங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. Okay. All glories to Srila Prabhupada. All glories to Gurudev. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த சொல்லுங்க ஸ்லோகம் பிரபு. முக்கியமா சொல்றீங்க இல்லையா? என்ன பிரபு? ஏதேசாம் சகலா பும்சஹ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராணி வியாக்குலம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. கிருஷ்ணரே ஹரி ஹரி. முன்முதற் கடவுள். நாஸ்திகர் எல்லாம் தொல்லை விளைவிக்கும் பொழுது, பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுது ஆஸ்திகர்களுக்கெல்லாம் காப்பதற்காக பகவான் அவதரிக்கின்றார். பகவான் சூப்பர் சூப்பர் பிரபு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. எல்லாத்த விட இதான் பிரபு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம வந்து பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்லோகத்தை மெமரைஸ் பண்ணி அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சு சொல்றது இருக்கே, அது ரொம்ப இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம் பிரபு.
தேங்க்யூ பிரபு. பாகவத ஸ்லோகம் ஒன்று நீங்க மெமரைஸ் ஹரே கிருஷ்ணா, பண்ணிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 1, 13வது அத்தியாயம் 13 முதல் ஸ்கந்தம் திருதராஷ்டிரின் துறவு பதம் 51 நம்ம பார்க்கணும். திருதராஷ்டிர சக பிராத்ரா காந்தார்யா ச ஸ்வபார்யயா தக்ஷிணேன ஹிமவத ருஷீனாம் ஆசிரமம் கதஹ. ஸோ ரொம்ப வருத்தப்படுறார் இல்லையா யுதிஷ்டிர மகாராஜர். அதனால அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நாரதர் சொல்லிடுறார். மொழிபெயர்ப்பு. ராஜனே, திருதராஷ்டிரர் அவரது தம்பி விதுரருடன் மனைவி காந்தாரியுடனும் இமயமலையின் தென்பகுதியில் உள்ள பெரும் ரிஷிகளின் ஆசிரமங்களை அடைந்து விட்டார். கடகட கடகட நடந்தே போயிட்டாங்க. இமயமலையில நடந்து போயிட்டு அவங்க அந்த ரிஷிகளுடைய ஆசிரமத்துல போய் இப்போ இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நாரதரால எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்ல முடிஞ்சது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஸோ பகவானுக்கு இணையான அந்த சக்தி அவங்களுக்கும் இருக்கு. ஸோ அவர் நாரதர் திருலோக சஞ்சாரி, எல்லா இடங்களுக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அவரால் இது எல்லாத்தையுமே ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அது ஒன்றும் அவருக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாசி ஜெய். யுதிஷ்ட மகாராஜனின் கவலைக்கு சமாதானம் கூறும் வகையில் முதலில் நாரதர் தத்துவார்த்தமான கருத்துக்களை பேசினார். அதன் பிறகு திருதராஷ்டிரரின் எதிர்கால திட்டத்தை தமது ஞான கண்களால் கண்டு அதை பின்வருமாறு விளக்கினார். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிடுவார். திருதராஷ்டிரருடைய முடிவு என்னவாகும் அப்படிங்கிறதும் நாரதரால இங்கே முன்னாடியே சொல்லப்படுது. ஸ்ரோதோபீஹ சப்தபீர்யா வை ஸ்வர்தூனி சப்ததா வியதாத் சப்தானாம் பிரீதயே நானா சப்தஸ்ரோத சப்ஷதே. அந்த இடம் சப்தஸ்ரோத 7 பிரிவுகளை கொண்டது என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அங்குள்ள கங்கை நதி 7 கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 7 பெரும் ரிஷிகளின் திருப்திக்காகவே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த இடத்த இப்போ திருதராஷ்டிரர் அடைஞ்சிருக்காரு. ஸோ நீ கவலைப்படுறதுக்கு இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்நாத்வானு சவனம் தஸ்மின் பூத்வா சாக்னின் யதா விதி அப்பக்ஷ உபசாந்தாத்மா ச ஆஸ்தே விகதைஷனக. இப்பொழுது திருதராஷ்டிரர் சப்தஸ்ரோத கரைகளில் தினமும் காலை, நடுப்பகல், மாலை ஆகிய 3 வேளைகள் குளிப்பதன் மூலமாகவும், அக்னிஹோத்திர யாகத்தை செய்வதன் மூலமாகவும் மற்றும் நீரை மட்டுமே பருகுவதன் மூலமாகவும் அஷ்டாங்க யோகத்தை துவக்குவதில் ஈடுபட்டுள்ளார். இது மனதையும் புலன்களையும் அடக்க உதவி செய்வதுடன் குடும்ப பாசத்தை பற்றிய எண்ணத்திலிருந்தும் ஒருவரை முழுமையாக விடுவிக்கிறது. ஸோ மனம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். மனதை அதோட சிந்தனையிலேருந்து நிறுத்த முடியாது. திங்கிங், வில்லிங், ஃபீலிங், இது 3 மனசோட வேலை. எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும், எதுக்காவது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும், எதை பத்தியாவது அதுக்குடைய அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் மனதினுடைய முக்கியமான வேலை. அப்போ அந்த மனதை அதுலேருந்து விடுவிச்சு பகவானை நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். அதான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேன அப்படின்னு சொல்றார். அபியாசமும் வைராக்கியமும் ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ பார்த்தாலும் அரசியல், குடும்பம், அதுக்கப்புறம் இந்த பதவி, இது மேலே தான் அவருக்கு ஆசை இருந்தது இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கிறார். ஸோ ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பவுமே தூய்மையா இருக்கிறதுக்காக இந்த 3 வேளை குளிக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் 2 வேளை குளிக்கணும். முடியலையா காலம்பரை 1 வேளையாவது கண்டிப்பா குளிச்சிடணும். குளிக்காம என்ன பண்ணக்கூடாது? ஒரு காரியமும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கூட இனிமே இப்பெல்லாம் சொல்லித்தர வேணும். இல்லைன்னா குளிக்காமலே எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணி அவர் என்ன பண்றாராம்? தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்காரு. உணவு தேவைக்காக அவர் கவலைப்பட தேவையில்லை. அங்க சுத்தமான தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவர் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்றதுல ரொம்ப மும்மரமா இருக்கார் அப்படின்னு சொல்றார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். யோக முறையானது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி குடும்ப பாசத்தை பற்றிய எண்ணத்திலிருந்து ஒருவரை முழுமையாக விடுக்கின்றதுன்னா பாசம் இருக்கணும் இல்லையா? எப்படி அது?
அது நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோமே பிரபு. அதாவது அதான் நம்ம வந்து நம்ம கடமையை சரியா செய்யணும். கடமையா ஆனா என்ன செய்யணும். பண்ணக்கூடாது, நாம தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ பகவான் தானே, நம்ம இப்ப போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, அதாவது நாமளே வந்து ஒரு பாம்போட வாயில மாட்டிக்கிட்டு இருக்கோம், நாம எப்படி இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும்? அதுக்காக நம்ம கடமையை செய்யாம இருக்கக்கூடாது இல்லையா? இருக்கக்கூடாது. இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அந்த கடமையை நீங்க செய்யணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமையோ அந்த கடமையை செய்யணும். ஆனா என்ன நினைக்க நம்மளாதான் கூடாது, நம்மளாதான் நான் நடக்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது. அது அந்த மட்டும் எண்ணம் இல்லாம இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது, பகவானுடைய பக்திக்காக நேரம் ஒதுக்க தெரியணும். நான் குடும்பத்தை காப்பாத்துறேன், குடும்பத்து மேல பற்றோட இருக்கேன், பாசத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ என்ன சொன்னாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெறுமை குடும்பம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது. யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கேளுங்க, கண்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து எத்தனை மணி நேரம் இருந்தாலும் வேலை செய்வாங்க, சலிக்காம வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, கோடி ஒரு மாசத்துக்கு 1 கோடி 7 கோடி இருக்குன்னு 7 கோடி கொடி நட்டாரு, கோடி கோடி சேர்த்து ஒரு கொடி கொடி ஏத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மாறிடக்கூடாது. அதெல்லாம் நம்மளுடைய கோலா இருந்தது. அப்ப அது மாதிரி நான் குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் முட்டாள்தனம். ரொம்ப பிராக்டிக்கலா பாருங்களேன். காலையில ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு திரும்ப சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது போய் ஓவர் டைம் பண்ணுவாங்க. எங்கேயாவது இது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது கடையில போய் கணக்கு எழுதுறது. ஸோ ஏன்னா சும்மா இருக்க முடியாதே, சும்மா இருந்தா என்ன போர் அடிக்கும், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப அந்த பௌதிக விஷயங்களே எங்கேஜ் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆன்மீக பயிற்சி கிடையாது அந்த நேரத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது, பகவான் மேல மனசை செலுத்த முடியாது. அந்த கொஞ்சமாவது நாட்டம் இருந்தாதான் அதை நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா உட்காந்து 2 மணி நேரம் ஜபம் பண்ண சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஒட்டமா ஓடிப்படுவாங்க. பண்ண முடியாது அவங்களால எல்லாம். மாதாஜி அவங்க பண்றது இல்ல, பண்ற நம்மளே ஏன் இத இத்தனை நேரம் கேக்குற இத்தனை நேரம் பண்றாங்க. மாதாஜி பாருங்க கரெக்டா சொல்றாங்க. நம்ம பயந்துகிட்டு நம்ம ஐயோ நம்ம கான்பிடென்ட்டா நான் அவங்க ஆபீஸ் போறேன்னு சொல்ற மாதிரி இல்ல எனக்கு கீதா கிளாஸ் இருக்குன்னு நம்ம தைரியமா சொல்ல முடியலையே. ஆமா, இப்போ அதேதான் நான் எப்போ அடிக்கடி சொல்றது என்னன்னா, இதே ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போறேன், ஆபீஸ்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, என்ன ஆபீஸ் ஆபீஸ் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பகவானுக்காக 9 மணிக்கு அந்த போன் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு நான் வரதுக்கு 10:30 ஆகும் 11 ஆகும், ஆமாமா நீ சாப்பிட்டியா நீ கேப் பிடிச்சு பத்திரமா வந்துரு அப்படின்னு தான் சொல்றாங்களே. அதுக்கு யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அப்ப எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனா பகவானுக்குன்னு வரும்போது இதெல்லாம் சாமி சும்மா ஒரு நிமிஷம் இப்படி சாமி கும்பிட்டா பத்தாதா, இவ்வளவுதான் முடிஞ்சு இப்ப சாமி கும்பிட்டாச்சு, இப்படி பண்ணா சாமி கும்பிட்டாச்சு அவ்வளவுதான், சாமி கும்பிட்டா பத்தாதா, அதுன்னு இவ்வளோ நேரம் பண்ணணுமா, அது எதுக்கு படிக்கணுமா, இதெல்லாம் நிறைய கேள்வி, ஜபம் பண்ணணுமா, இதெல்லாம் நிறைய கேள்வி மக்களுக்கு. ஏன்னா அதோட வாழ்க்கையுடைய நோக்கம் தெரியறது கிடையாது, எதுவும் தெரியறது கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட்லாம் என்ன சொல்றாங்க, மாத்திட்டான்னு சொல்றாங்க, நான் மாறிட்டேன்னு சொல்றது. என் ஹஸ்பண்ட்லாம் நீ அப்படியே மாறிட்ட, அப்படியே போயிட்ட, அப்படியே இஸ்கான் ஹரே கிருஷ்ணா போயிட்ட அப்படிங்கிறாரு. 4:30 மணிக்கு எழுந்து ஜபமாலை படிக்கிறதுக்குள்ள பயந்து பயந்து படிக்கிற மாதாஜி, சத்தமா இருக்கு, என்னது இது இஷேஷன் சவுண்ட் கேக்குது, இத்தனை இஷேஷன் சவுண்ட் கேக்குது, நான் எவ்வளவு ஸ்லோவா படிக்கணுமோ அவ்வளவு ஸ்லோவா படிக்கிற மாதாஜி, இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க, எனக்கு பயந்து பயந்து ஏர்பட் போட்டுட்டுதான் மாதாஜி பாலபத்ர சாரோட கிளாஸே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலையில மார்னிங் ஜபா பிராக்டிஸ் போயிட்டு இருக்கோம், ஹெட்செட் போட்டுட்டு தான் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. கேட்டா மாத்திருவாங்க அப்படிங்கிறாரு. அவங்களுக்கும் கிருஷ்ணர் நல்ல ஒரு அவங்களுக்கும் பக்தியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் வேண்டிக்கணும், அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது. இல்ல எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம லௌகிக்கமா இருந்துட்டு திடீர்னு வந்து நம்ம கொஞ்சம் மாறும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக் வந்துருது. கையில ஜபமாலையை பார்த்தாலே எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. கையில ஜபமாலை எடுத்தோம் அப்படின்னாலே சரி இது ஏதோ சன்னியாசி ஆயிடும் போல இருக்கு, சாமியாரா போயிடும் போல இருக்கு. நானே அப்படி எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். நானே வந்து என்ன நீ சாமியார் ஆயிடுவ போல இருக்கு, ஒன்று பண்ண, நீ ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கும் போது என்கிட்ட சொல்லிடு, நான் உன் காலில் ஒரு 100 ரூபாய் போட்டு நமஸ்காரம் பண்ணுறேன், அப்போ எல்லாரும் பணம் போட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க, அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் என் தம்பிக்கிட்ட.
ரொம்ப கரெக்ட் மாதாஜி, அதே மாதிரிதான் சொல்றாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த ஜெபமாலையை பார்த்தோன்னா பயம் வந்துரும். இது என்னது கையில இந்த மாதிரி எல்லாம் என்னமோ சாமியார் மாதிரி உட்கார்ந்து இதெல்லாம் வந்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. சும்மா சாமி கும்பிடணும்னா என்ன, சும்மா விளக்கேத்தணும், இப்படி கையெடுத்து கும்பிடணும், அவ்வளவுதான். அது ஒன்றும் முடிஞ்சு போச்சு சாமி கும்பிடுறது, அதுக்கு மேல என்ன அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைப்பு. நம்மள வந்து So, ஹரேஷ்ட கோஷ்டிங்கிறாங்க மாதாஜி, அதான் வருத்தமா இருக்கு. இல்ல இல்ல மாதாஜி, நீங்க அதுக்காக மட்டும் வருத்தப்பட்டுறாதீங்க. அது மூலமா அவங்க ஒரு தடவை ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாங்கல்ல, இல்ல அது மூலமா அவங்க ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லிடுறாங்கல்ல, எப்படி பாருங்க. ஆஹா. எப்படியோ ஒரு தடவை அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்லிடுறாங்கல்ல. குடும்பமா பண்ணிட்டா மாதாஜி, பிரச்சனை இல்லை மாதாஜி. குடும்பமா பக்தி நாங்க வந்து கொடுத்தாங்க. கிருஷ்ணாவுக்கு கலெக்ஷன் போயிருந்தோம், கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன் போயிருந்தோம். அப்ப எங்களை வந்து பெக்கர் நினைச்சிட்டு கதவெல்லாம் கேட் எல்லாம் பூட்டிட்டாங்க. அந்த ஓ மாதிரி எல்லாம் நடந்துச்சு. நான் தான் அதெல்லாம் நினைச்சேன் அதெல்லாம் நம்மளுடைய பொய் அகங்காரத்துக்கு அடி. நான் ஒரு தடவை ஸ்ரீநகர் காலனியில போய் கலெக்ஷன் எங்க ஊர்ல பண்ணும்போது அந்த வீட்டுல வந்து கேட்டு திறந்துருந்தது. அதனால நான் திறந்துட்டு உள்ள போயிட்டேன். உடனே அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய நாய் அவுத்து விட்டாங்க. நீ எப்படி கேட்டை திறந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய நாய், 7 நாய் இருக்கு அவங்க வீட்டுல, 7ஐயும் அவுத்து விட்டாங்க. நான் அசையவே இல்லை. பேசாம எனக்கு நாயை பார்த்தா பயமா தான் இருக்கும். ஆனா அப்ப என்னவோ எனக்கு ஒரு தைரியம் வந்தது. பேசாம நின்றுட்டு இருந்தேன். ஒரு நாய் ஒண்ணும் படல, சுத்தி எல்லாம் நாய் நின்று குலைக்குது. நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். பாருங்க, பகவானுக்காக வந்தோம், முடியும்னா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நாய் இருக்கு, போறியா போலையா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா நாய் ஒண்ணுமே பண்ணல, தப்பிச்ச பொழைச்சன்னு ஓடி வந்தோம். So, எல்லா விதமான அனுபவங்களும் கிடைக்கும். அதே ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையான ரொம்ப குடிசை வீடு, கொஞ்சம் இருட்டா வேற இருந்தது. நாங்க போய் கூப்பிட்டோம். நான் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கேன். போய் நகர் சங்கீர்த்தன் போயிட்டே இருக்க, பக்தர்கள்லாம் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க ஒவ்வொரு வீடா போய் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு வீட்டுல போகும்போது ஒரு வயசான ஒருவர், ஒரு ரொம்ப வயசானவர், அவருக்கு வந்து ஜுரமா படுத்திருந்தாராம். எனக்கு அந்த 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 எனக்கு இன்னைக்கும் அவரை நினைச்சா எனக்கு வந்து ரொம்ப எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். அவர் வந்து அவரோட சட்டப்பையிலேருந்து ஒரு கசங்குன ஒரு 100 ரூபாய் என்கிட்ட இப்போ இதாமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க, ஏழையா இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னா நம்ம நினைக்கவே கூடாது. இவர் தான் பணக்காரர். இந்த 100 ரூபா கசங்குன 100 ரூபாய் எடுத்து தன்னுடைய ஜுரம், அப்போ அவருக்கு நல்ல ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு, எனக்கு ஜுரமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த 100 ரூபாய் கொடுத்தாரு எனக்கு. ஸோ நான் ஒரு கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். என்ன பண்ண முடியும், அந்த வீட்டில் நாயை அவுத்து விடுறாங்க. இவர் என்னடான்னா ஜரத்துல படுத்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லாதவர். அந்த நாய்க்கு எவ்வளோ, 7 நாய் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, அந்த 7 நாயை வளர்க்கறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனா பகவானுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஸோ இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்க. ஸோ யார் வந்து ஃபேவரபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பகவானுடைய கருணை கண்டிப்பா கிடைக்கும், அது பரம நிச்சயம். அதனால நம்ம வெளியில போய் பிரச்சாரம்னு போனோம் அப்படின்னா தான் எல்லா அனுபவங்களும் கிடைக்கும். மாதாஜி, இவங்க மாதாஜி சொல்ற மாதிரி எங்க வீட்லயும் இஷ்யூஸ் இருக்கு. நான் அதை எப்படி ரெகுலேட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இதை கமிட்மெண்ட் பண்ணிடுவேன், மாலா ஜபம் பண்ணிடுவேன். அப்புறம் அவங்களுக்கு சொல்லுவேன், மிஸ்ஸஸ்க்காக நான் 2 பண்றேன், அப்படியே உங்களுக்காக பண்றேன், சின்னவனுக்காக பண்றேன், அதே மாதிரி பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் அவங்க அந்த இது கொஞ்சம் குறையும் அவங்களுக்கு. அதே எவ்வளவு நாளைக்கு முடியுமோ அதே பண்ணிட்டு அவங்களை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அதான் அன்பு தான் மாத்தும் பிரபு. நம்ம மத்தபடி வந்து தத்துவம் பேசினாலோ இல்ல வேற எது பேசினாலுமே அதெல்லாம் கரெக்ட். அன்புனால தான் ஒருத்தரை வந்து மாத்த முடியுமே தவிர மற்றபடி எல்லாம் பிலாசபி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. நமக்காக பிலாசபி பக்தர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தத்துவங்கள் எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா தத்துவங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பிரச்சாரம் பண்ண முடியும். மற்றபடி அன்பு தான், அன்புனால தான் மாற்ற முடியும். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாமா? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யோக முறையானது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவற்றை ஜடத்திலிருந்து பிரித்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றதெல்லாம் இப்ப யூடியூப்ல போடுறீங்களா, அது வருமா எல்லாமே? அது பேசுறதெல்லாம் பரவாயில்லையா? அது அதனால என்ன பிரபு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்னும் யார பத்தியும் தப்பாலாம் பேசலையே. இல்ல இல்ல, அது நான் பார்க்கும்போது ஜெனரல் இதுலயும் இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. அது ஒண்ணும் உங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
யோக முறையானது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவற்றை ஜடத்திலிருந்து பிரித்து ஆத்மாவை நோக்கி அழைத்து செல்வதற்குரிய ஒரு செயற்கையான வழியாகும். ஆசனம், தியானம், ஆன்மீக எண்ணங்கள், உடலில் உள்ள காற்றை திறமையாக கையாளுதல் மற்றும் பரமபுருஷரான பரமாத்மாவை நோக்கிய சமாதியில் படிப்படியாக நிலை பெறுதல் ஆகியவை யோக முறையின் துவக்க நிலைகளாகும். இத்தகைய செயற்கையான வழிகளால் ஆன்மீக படிக்கு உயர்வதற்கு தினமும் 3 தடவைகள் குளித்தல், இயன்றவரை உபவாசம் இருத்தல், அமர்ந்த ஆன்மீக விஷயங்களில் மனதை ஒருமுகப்படுத்துதல் ஆகிய பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறாக படிப்படியாக மனதை பௌதிக விஷயங்களிலிருந்து பிரித்துவிட வேண்டும். மாயையான பௌதிக விஷயங்களில் மூழ்கி கிடப்பதே பௌதிக வாழ்வாகும். வீடு, நாடு, குடும்பம், சமூகம், குழந்தைகள், சொத்து மற்றும் தொழில் ஆகியவை ஆத்மாவை மூடியுள்ள சில பௌதிக திரைகள் ஆகும். இந்த யோக முறை ஒருவன் இவ்வெல்லா மாயையான எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு படிப்படியாக பரமபுருஷரான பரமாத்மாவை நோக்கி திரும்புவதற்கு உதவுகிறது. பௌதிக கல்வியாலும் சகவாசத்தாலும் எளிதில் அழியக்கூடிய பொருட்களின் மீது மனதை ஒருமுனைப்படுத்தும் கலையை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவற்றை முற்றிலும் மறந்துவிட செய்யும் முறையே யோகமாகும். பேரளவையான நவீன யோகிகளும் யோக முறைகளும் ஜால வித்தைகளை வெளிக்காட்டுகின்றன. மேலும் அறியாமையில் உழல்பவர்கள் இத்தகைய பொய்யான விஷயங்களால் கவரப்படுகின்றனர். அல்லது ஜட உடலின் நோய்களை குணப்படுத்தும் சாதாரண ஒரு யோக முறையாக இதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் யோக முறையானது நம்முடைய வாழ்வு போராட்டம் முழுவதிலும் நாம் சேகரித்துள்ள அனைத்தையும் மறந்துவிட பயிற்சி செய்யும் ஒரு முறையாகும். திருதராஷ்டர் அவரது மகன்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் அல்லது அவரது சொந்த மகன்களின் நன்மைக்காக பாண்டவர்களின் சொத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதிலேயே இவ்வளவு காலமாக ஈடுபட்டு வந்தார். இச்செயல்கள் ஆழ்ந்த பௌதிகவாதிகளுக்கும் ஆத்மாவை அறியாதவர்களுக்கும் பொதுவான விவகாரங்கள் ஆகும். இது எப்படி ஒருவனை சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்பதை அவன் காண்பதில்லை. தம்பி விதுரரின் கருணையால் அறிவு புகட்ட பெற்ற திருதராஷ்டரால் அவரது ஆழமான பௌதிக ஈடுபாடுகளை காண முடிந்தது. இவ்வாறு அறிவை பெற்ற அவரால் ஆன்மீக தன்னுணர்வுக்காக வீட்டை விட்டு வெளியேற முடிந்தது. தெய்வீகமான கங்கையின் ஓட்டத்தினால் புனிதமடைந்திருந்த ஓரிடத்தில் திருதராஷ்டர் எப்படி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய போகிறார் என்பதை பற்றி ஸ்ரீ நாரத தேவர் முன்னதாகவே அறிவிக்கிறார். கெட்டியான உணவு இல்லாமல் நீரை மட்டுமே பருகிக் கொண்டு இருப்பதும் உபவாசமாகவே கருதப்படுகிறது. ஆன்மீக அறிவில் முன்னேறுவதற்கு இது தேவையாகிறது. முட்டாள் ஒருவன் கட்டுப்பாட்டு விதிகளை அனுஷ்டிக்காமல் பொய்யான ஒரு யோகியாகிவிட விரும்புகிறான். முதலாவதாக நாவடக்கம் இல்லாதவனால் யோகியாக முடியாது. யோகியும் போகியும் இரு எதிர்பதங்களாகும். உண்டு மகிழ்ந்து போகத்தில் ஈடுபட விரும்பும் போகியால் யோகியாக முடியாது. ஏனெனில் ஒரு யோகி கட்டுப்பாடில்லாமல் உண்டு மகிழ அனுமதிக்கப்படுவதில்லை. திருதராஷ்டர் நீரை மட்டுமே பருகி ஆன்மீக சூழ்நிலை கொண்ட ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீஹரியின் எண்ணங்களில் ஆழ்ந்து போனார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பிரபா சொல்ற நாம ஒரு கலையை கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். என்ன கலை அப்படின்னா பௌதிக வாழ்க்கையிலே மூழ்கி கிடக்கிற கலையை கத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து விடுபடுறது தான் யோகம் அப்படின்னு சொல்ற. ஒரு போகி அப்படின்னா இந்த உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பேரு போகி அப்படின்னு சொல்லப்படுது. சோ அவர் என்ன ஆக முடியாது? யோகியாக முடியாது. திருதராஷ்டிரர் அப்படித்தான் இருந்தார். அவர் இந்த உலக சுகத்தை எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுலதான் அவரது எண்ணம் இருந்தது. எப்படியாவது நான் ராஜா ஆகணும், என்னுடைய மகன் அரசன் ஆகணும், இதுதான் அவருடைய ஒரே குறிக்கோளா இருந்தது. அதுக்காக எந்த பாவச்செயலும் செய்யறதுக்கு அவர் அதுக்காக அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க தன்னுடைய வாழ்க்கையில பல திட்டங்களை தீட்டிட்டு இருந்தார். அப்போ இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கு? அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு அவருக்கு ஓரளவுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் வந்திருக்கு. ஸோ பிரபுபா சொல்ற இந்த காலத்துல சும்மா யோகா பிராக்டிஸ்னு சொல்லி எந்த சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்ணாம பண்றதெல்லாம் என்னது? போலியானது. யோகம் அப்படின்னாலே இந்த ஜட உலக பற்றுகள்ல இருந்து நம்ம மனதை முற்றிலுமா விலக்கி பகவான தியானம் பண்றதுதான் யோகம். பகவத்கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்காரு, யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேன் அந்தராத்மனாக ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமேயுக்த தமோமதக அப்படின்னு சொல்றார். 6வது அத்தியாயத்தினுடைய இறுதி ஸ்லோகத்துல அதான் சொல்றார். யோகிகளே தலை சிறந்த யோகி அப்படி யாரு அப்படின்னாக்க என்னுடைய யார் என்னையே தியானம் பண்றாங்களோ அவங்கதான் முதல் தரமான யோகி அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அதனால வெறுமை இந்த பௌதிக உடலுடைய நோய்களை தீர்ப்பதற்காக பண்றது யோகா கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜிதாசனோ ஜிதஸ்வாசக பிரத்யாஹ்ருத ஷட்டிந்திரியக ஹரி பாவனையா துவஸ்த ரஜக சத்வதமோ மலக
ஆசனங்களையும் யோகா ஆசனங்கள் சுவாச முறைகளையும் கட்டுப்படுத்தியவனால் புலன்களை பரமபுருஷ பகவானை நோக்கி திருப்பி பௌதிகமான சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் ஜட இயற்கை குணங்களின் கலங்கங்களினால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். ஜட இயற்கையுடைய கலங்கத்துலதான் நாம இருக்கோம். இந்த 3 குணங்களுடைய ஆதிக்கத்துலதான் நம்ம இருக்கோம். இந்த குணங்களுடைய ஆதிக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, பொதுவா நம்ம இப்ப என்ன காரியம் செய்யறோமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னாக்க அந்த பயிற்சியை நம்ம வளர்த்துக்கணும். அதுல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சத்துவகுணத்தினுடைய தளத்துக்கு வர முடியும். அது இல்லாம ஒரு பக்கம் இதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இல்லை நம்ம ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கோம். சில சமயங்களை தவிர்க்க முடியாது, வீட்டில் இருக்கிறதுனால காலம்பர நேரத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே தான் கேட்குற மாதிரி இருக்கும். அது வேற விஷயம். பட் கவனம் கேட்கறதுல இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அது இல்லாம ஒரு பேருக்கு நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இன்னொரு இதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னாக்கா அது ரஜோதம குணங்களை நம்மள இன்னும் அந்த குணங்களை அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஒரே நேரத்துல அந்த காரியங்களை செய்யறது, சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம சத்துவ குணத்துக்கு உயர முடியும். இந்த நேரம் ஜபம் பண்றது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த நேரம் ஜபம் பண்றது, இந்த நேரம் இந்த நேரத்துல அந்தந்த காரியங்களை சரியா செய்யறது, ஒத்தி போடாம இருக்கிறது. காரியங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஜட உலக காரியங்களா இருந்தாலும் சரி, பக்தி காரியங்களா இருந்தாலும் சரி, தள்ளி போட்டுக்கிட்டே போறது அப்படிங்கிறது தமோ குணம். அந்த நேரத்துல அந்த காரியத்தை முடிக்கிறது சத்துவகுணம். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே பயிற்சி பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம மனமே கட்டுப்படுறதை நம்மளால பார்க்க முடியும், கண் கூட பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்தை, நமக்குள்ள வர்ற மாற்றத்தை நாமளே உணர முடியும். ஸோ அந்த ஜடகுணங்களுடைய அந்த கலங்கத்திலேருந்து நாம விடுபடணும். ஓகே, மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு மொழிபெயர்ப்பு பொருளுறது. ஸ்ரீல பிரபா கி ஜெய். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார, தியானம், தாரணா முதலானவை யோக முறைக்கான ஆரம்ப செயல்களாகும். திருதராஷ்டிர மகாராஜன் புனிதமான ஒரு இடத்தில் அமர்ந்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியை மட்டுமே நோக்கமாக கொண்டு அவரை தியானித்ததால் அவர் மேற்கொண்ட ஆரம்ப யோக முறையில் வெற்றி பெறுவார். இவ்வாறாக அவரது எல்லா புலன்களும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டன. இந்த முறை இயற்கையின் முக்குணங்களின் களங்கங்களிலிருந்து விடுபட பக்தனுக்கு உதவுகிறது. குணங்களிலேயே உயர்ந்ததான சத்துவகுணம் கூட பௌதிக பந்தத்திற்கு ஒரு காரணமாகும். ரஜோ தமோ குணங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ரஜோ தமோ குணங்கள் பௌதிக இன்பத்தை அனுபவிக்கும் ஆசையை அதிகரிக்கின்றன. மேலும் தீவிரமான சிற்றின்ப ஆசை செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெற தூண்டுகிறது. இவ்விர அடிப்படையான மனோபாவங்களை வென்று பூர்ண அறிவும் ஒழுக்கமும் கொண்ட சாத்வீகமான நிலைக்கு தன்னை ஒருவன் உயர்த்தி கொண்டாலும் கண்கள், நாக்கு, மூக்கு, காது மற்றும் ஸ்பரிசம் ஆகிய புலன்களை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மேலே குறிப்பிட்டது போல் பகவான் ஹரியின் தாமரை பாதங்களை தன்னை அர்ப்பணித்து கொண்டவனால் இயற்கை குணங்களின் எல்லா ஆதிக்கத்தில் இருந்தும் விடுபட்டு பகவானின் தொண்டில் நிலைவர முடியும். எனவே பக்தி யோக முறையானது புலன்களை நேரடியாக பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுத்துகிறது. இம்முறை பௌதிக செயல்களில் ஈடுபடுத்துவதற்கு தடை விதிக்கிறது. புலன்களை ஜடப்பற்றிலிருந்து பகவானின் உன்னத அன்பிற்கு மாற்றும் இம்முறை பிரத்யாகார என்று அழைக்கப்படுகிறது. இதே முறை பிராணாயாமம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கடைசியாக சமாதியில் முடிகிறது. இது எல்லா வழிகளிலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதில் ஆழ்ந்துவிடும் நிலையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அஷ்டாங்க அப்படின்னா 8 நிலைகள். அஷ்டன்னா 8, அங்கன்னா நிலைகள். 8 நிலைகள் இருக்கிறது தான் இந்த அஷ்டாங்க யோக முறை. யம, நியம, ஆசன, பிரணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. இதான் அந்த 8 நிலைகள். யம நியம இப்போ அவர் சரி பண்ணிட்டார். யம நியமத்தை சரி பண்ணிட்டார். யமனா செய்யக்கூடாத செயல்கள், நியமங்கள்னா கடைபிடிக்க வேண்டிய செயல்கள். நியமங்கள்ல என்ன அடங்குது? இந்த மாதிரி 3 வேளை அவர் குளிக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் திட ஆகாரம் இல்லாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மனசை பகவானை நோக்கி திருப்புறார். ஸோ இதெல்லாம் நியமங்கள் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏமா விட்டுட்டார், எப்ப பார்த்தாலும் இந்த பௌதிக உலக விஷயங்களை நினைக்கிறத விட்டுட்டார். அதே மாதிரி இப்போ தூய்மையா இருக்கார். குடும்ப பற்றுதல்லேருந்து விடுபட்டுட்டார். ஸோ இப்படிலாம் அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த நிலையை ஈஸியா கிராஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஆசனம், பிராணாயாமம் பயிற்சி பண்றார். அப்போ பிரத்யாகார நிலை வரைக்கும் வந்துட்டார் அப்படின்னு பாக்குறோம். இதுக்கப்புறம் தாரண, தியான, அதுக்கப்புறம் சமாதி. சமாதினா மனம் முழுமையா பகவானை நோக்கி சிந்திக்கிறது. வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம
பண்றதுதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்லப்படுது. விஜயானாத்மனி மாதாஜி சம்யோஜ்ய. குணங்களிலேயே உயர்ந்ததான சத்துவகுணம் கூட பௌதீக பந்தத்திற்கு ஒரு காரணமாகும். அது எப்படி மாதாஜி? இப்ப சத்துவகுணம் எப்படி பந்தப்படுத்துது அப்படின்னா, நம்ம 14வது அத்தியாயம் பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு குணங்கள் எப்படி பந்தப்படுத்துது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சத்துவகுணத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பக்தியை ஏத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். ரஜோ தமோ குணங்கள்ல இருக்கிறவங்க கூட ஈஸியா பக்தி பாதைக்கு வந்துருவாங்க, கிருஷ்ண பக்திக்கு வந்துருவாங்க. பட் சத்துவகுணத்துல இருக்கிறவங்களால பக்தி பாதைக்கு வர முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சில நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்கள்ட்ட போய் நீங்க டெய்லி குளிக்கணும்னு சொல்ல தேவையில்லை. நீங்க வந்து தவறான காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிலாம் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சத்துவகுணத்துடைய தன்மை என்ன அப்படின்னாக்க, அறிவு, எதை சொன்னாலும் நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை, இதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய தன்மை. ஸோ அதனாலேயே அவங்க என்ன ஆயிடுவாங்க, பந்தப்பட்டுருவாங்க. அதுக்கு தாண்டி பக்தி அவங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ நான் தான் நல்லா தானே இருக்கேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம இருக்காங்கல்ல, அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய செயல்கள் எல்லாம் தூய்மையா இருக்கும், நீட்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் புதுசா சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவங்க வந்து அப்படி பந்தப்பட்டுருவாங்க. ஸோ அதனால தான் பகவான் சொல்றார், திரைகுண்ய விஷயாபேதோ நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் அப்படின்னு சொல்றார். சத்துவகுணத்தினுடைய தளத்திலேருந்து மேல வர்றதுதான் பக்தி. ஏன்னா சுத்த சத்துவத்துக்கு வரணும். இந்த பௌதிக உலகத்துல சத்துவகுணம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட அந்த சத்துவகுணத்திலையும் என்ன இருக்கு, கலப்படம், ரஜோகுணத்தினுடைய கலப்படம் கண்டிப்பா இருக்கும். இந்த இந்த பௌதிக உலகத்துல தூய்மையான சத்துவகுணத்துல யாராலையும் இருக்க முடியாது. ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் என்ன அப்படின்னாக்க, நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிராமின்ஸ் தான், ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிராமின்ஸ் தான். ஸோ அவங்க வீட்டில் என்ன கிடையாது, ரேடியோலாம் கிடையாது. அந்த காலத்துல ரேடியோ தானே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரேடியோ தான் வீட்டில் இருக்கும். டிரான்சிஸ்டர் அதுக்கப்புறம் தான் வந்தது, ரேடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வீட்டில் சினிமா பாட்டு முணுமுணுக்க கூட அனுமதி கிடையாது. அந்த பாட்டை கூட அவங்க பாட முடியாது, சினிமா பாட்டை கூட அவங்க பாட முடியாது. ஆனால் நாங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டில் ரேடியோ இருக்குது, டிரான்சிஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டு கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டேப் ரெக்கார்ட்லாம் வாங்கி நாங்கள் வந்து சினிமா பாட்டெல்லாம் கேட்போம். பட் அவங்க வீட்டில் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அவங்க வீட்டில் எப்போ ஸ்லோகம் சொல்லணும், கிளம்பும்போது, ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவங்களுக்கு அப்பா கிடையாது, நல்லா அப்பா படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு வரணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க வீட்டில் பார்த்தோம். அது மாதிரி சில ஆச்சாரங்கள் எல்லாம் பிராமின்ஸ் ஆச்சாரங்கள்லாம் கடைபிடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் போனால் டக்குன்னு எதையும் தொட்டக்கூடாது நம்ம. ஸோ எது மடி, எதை தொடக்கூடாது அப்படிலாம் இருக்கும். எங்கே உட்காரணுமோ நாங்கள் அங்கே அந்த அளவுக்கு தான் அனுமதி இருக்கும், அதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாது. ஸோ அப்படிலாம் இருப்போம். ஆனால் நான் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிட்டேன், என் ஃப்ரெண்டால கிருஷ்ண பக்தியை எடுத்துக்க முடியல. நான் நினச்சேன், சரி நம்ம எப்படி இல்லாமோ இருந்தோம், நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம், அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப நல்லா இருக்கு, நான் வந்து பாரு இப்போ நான் ஹரே கிருஷ்ண மந்திரம்லாம் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நான் நிறைய ட்ரை பண்ணுறேன். பட் அசையவே இல்லை. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, சரி சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இது பிரச்சனை இருக்கு, அவங்களால கூட என்ன பண்ண முடியல, கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்க முடியல. அவங்க அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. வெளியூர்ல இருக்காங்க, பட் வந்தாங்க அப்படின்னாக்கா, ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா உப்பிலியப்பன் கோயிலில் போய் அங்கே பிரதட்சணம் பண்ணுறது, அடி பிரதட்சணம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ராமா 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் நினச்சிட்டே இருப்பேன், நீ ராமா ராமான்னு சொன்னதை கேட்டதுனால எனக்கு வந்திருக்குமோ கிருஷ்ண பக்தி அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ராமா ராமான்னு சொல்லிட்டு இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல முடியலையே உங்களால அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், ஓகேடி போஷி கிடந்தா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது, போஷி கிடந்தா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவா. ஸோ தெரிஞ்சிருக்கு, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அந்த அந்த வார்த்தையிலே இருக்கு, போஷி கிடந்தா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவா. நான் வந்து ஹாய் பாய் அப்படின்னு சொன்னா, போஷி கிடந்தா நாளைக்கு பார்க்கலாம் அப்படிமா. என்ன போஷி கிடந்தா பார்க்கலாம், போஷி கிடந்தா பார்க்கலாம், எப்படியே எதுக்கு சொல்ற அப்படின்னா, அதுக்கெல்லாம் விளக்கெல்லாம் கிடையாது. பட் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் போவா. எனக்கு அதுக்கெல்லாம் அர்த்தம் அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுது. கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சுது. ஓ
ஓகே, வாழ்க்கை அப்படிங்கிறது நித்தியம் இல்லாதது, இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. பட் என்ன பண்ண முடியல, பக்தி பாதையை ஏற்றுக்க முடியல. இது மாதிரி நான் நிறைய நிறைய பேரை பார்த்துருக்கேன். நல்ல பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம்னா சிரிப்பாங்க. உனக்கு வேணா இருக்கலாம், நீ பஞ்ச பரதேசி, உனக்கு துக்காலயம்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களும் சௌரியமா இருக்கோம். நிறைய வெயில் இருந்தால் ஏசி போட்டுப்போம், குளிர் அடிச்சா நாங்கள் ஹீட்டர் போட்டுப்போம், போயிட்டோம் அப்படின்றாங்க. எல்லா வசதியும் இருக்குது, பெரிய கார் வச்சுருக்கோம், உடம்பு சரியில்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிப்போம், அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டு வான்றோம். ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதிலாம் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தான் இருக்கு, நீ போயிட்டு வான்றோங்க. தே கேனாட் டேக், அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே புரியாது இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களால முடியல அதனால நீங்க அரேஞ்ச்மெண்ட் போயிட்டீங்க, எங்கனால எங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு மாதிரி சொல்றாங்க மாதாஜி. அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருக்கு, அது பிரம்மச்சாரிகள்லாம் பார்த்து ரொம்ப மோசமா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்க. அதனால சத்துவகுணம் கூட இந்த உலகத்துல நம்மளை பந்தப்படுத்தும், ரஜோகுணத்தினுடைய கலவை அதுல இருக்கு, அதனால அந்த மாதிரி பந்தப்படுறாங்க. யாரால உட்காந்து பாகவதம் படிக்க முடியும் சொல்லுங்க? இந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். இந்த டிட்டர்மினேஷன் இருந்தாதான் பகவத்கீதையோ பாகவதத்தையோ படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி டெய்லி வந்து குடும்ப பற்றதுல விடு, மரணம் வந்துடும் அப்படிலாம் சொன்னா யார் கேட்பா? மூடி வச்சுட்டு அப்போ அதெல்லாம் ரொம்ப அபசகுணமா இருக்கே, இதெல்லாமா படிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். இதான் நிதர்சனமான உண்மை. பகவானை நோக்கி நம்ம போறதுக்காக இந்த உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. பக்தர்கள் மூலமா பகவான் நமக்கு இதை தெரியப்படுத்துறார். இதுல அபசகுணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் இப்ப எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துக்குது, நான் ஃபேஸ் பண்றேன், அதனாலதான் நானும் கேட்டேன். விஜ்ஞானாத்மனி சம்யோஜ்ய க்ஷேத்ரஜ்ஞே பரவிலாப்யதம் பிரம்மணி ஆத்மானமாதாரே கடாம்பரம் இவாம்பரே. மொழிபெயர்ப்பு. அறிவின் உதவியால் ஒரு ஜீவராசியான தான் பரபிரம்மத்துடன் தன்மையில் ஒன்றானவர் என்ற அறிவுடன் அப்பரபிரம்மத்தில் திருதராஷ்டிரர் தமது தூய சுரூபத்தை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறைக்கப்பட்டுள்ள ஆகாயத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக வானிற்கு அவர் உயர வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள்ப்பா, நீ அவரை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கனிகா மாதாஜி படிக்கிறீங்களா? கனிகாவா கனிலாவா, எனக்கு பேர் சரியா தெரியல. கனிகா தான் போட்டிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பொருளுரை. ஜட உலகை அடக்கி ஆளும் ஆசையாலும் பரம புருஷரோடு ஒத்துழைப்பதிலிருந்து பின்வாங்குவதாலும் ஜீவராசி ஜட உலகின் ஆக மொத்தமான மகத் தத்துவத்துடன் தொடர்பு கொண்டவனாகிறான். அந்த மகத் தத்துவத்திலிருந்து ஜட உலகம், புத்தி, மனம் மற்றும் புலன்கள் ஆகியவையே நான் எனும் அவனது பொய்யான சொரூபம் விருத்தி அடைகிறது. இது அவனது தூய ஆன்மீக சொரூபத்தை மூடிவிடுகிறது. யோக முறையினால் அவனது தூய சொரூபம் உணரப்படும் பொழுது ஸ்தூலமான ஐம்பூதங்களும் சூட்சுமமான மனம், புத்தி ஆகியவையும் மீண்டும் மகத் தத்துவத்தில் ஐக்கியமாகி விடுகின்றன. இதனால் தன் பழைய நிலைக்கு ஒருவன் திரும்புகிறான். இவ்வாறு மகத் தத்துவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு அவன் பரமாத்மாவில் ஐக்கியமாகி விட வேண்டும். அதாவது குணத்தில் அல்லது தன்மையில் தான் பரமாத்மாவுடன் ஒன்றுபட்டவன் என்பதை அவன் உணர வேண்டும். இவ்வாறாக தன் தூய புத்தியினால் அவன் பௌதீக வானத்திலிருந்து விடுபட்டு பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுகிறான். இதுவே ஆன்மீக சொரூபத்தை வளர்த்து கொள்ளும் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். இந்நிலையை தான் விதுரரின் கருணையாலும் பகவானின் கருணையாலும் திருதராஷ்டிரர் அடைந்தார். பகவான் விதுரரின் மூலமாக தமது கருணையை அவருக்கு அளித்தார். மேலும் விதுரரின் உபதேசங்களை அவர் உண்மையாகவே பயின்று வரும் பொழுது மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைய பகவானும் அவருக்கு உதவினார். பகவானின் தூய பக்தர் ஒருவர் பௌதீக வானிலுள்ள எந்த கிரகத்திலும் வாழ்வதோ அல்லது பௌதீக மூலப்பொருட்களுடன் தொடர்பு கொள்வதோ இல்லை. பெயரளவேயான அவரது ஜட உடல்
பகவானின் ஆன்மீக சக்தியினால் நிரப்பப்படுவதால் மகத் தத்துவத்தின் எல்லா களங்களிலிருந்தும் அது நிரந்தரமாக விடுபட்டு விடுகிறது. பக்தி தொண்டின் விளைவாக அவர் 7 வகையான பௌதீக திரைகளையும் கடந்து எப்பொழுதும் ஆன்மீக வானிலேயே இருக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இத்திரைகளுக்கு உள்ளேயே இருக்கின்றனர். ஆனால் முக்தி அடைந்த ஆத்மாக்கள் இத்திரைகளுக்கு அப்பால் சென்று விடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இது ரொம்ப ஒரு தத்துவார்த்தமான பொருளுரை. இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அன்றாடம் பார்க்குற ஒரு உதாரணத்தினால இதை நம்ம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன அப்படின்னாக்க 3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இளநீ, ஒன்று என்னது இளநீ, இன்னொன்று என்னன்னா தேங்காய், இன்னொன்று என்ன கொப்பரை, இன்னொன்று என்ன கொப்பரை தேங்காய். இளநிய நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த பச்சை மட்டை, அதுக்கப்புறம் தேங்காய் ஓடு, அதுக்குள்ள ஒரு பருப்பு, இதெல்லாம் நம்மளால பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டமா இல்லையா? இளநீ எப்படி இருக்கும்? எல்லாம் ஒன்னோட ஒண்ணு எல்லாம் ஒட்டிட்டு ஒன்னாட இருக்காம ஒண்ணு காட்சி. ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா? வழக்கம். எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். ஓகே, இப்போ அது கொஞ்சம் காஞ்சிருச்சு, அது வந்து தேங்காய் ஆயிடுச்சு. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த தேங்காய் உரிக்கிற அந்த இதை வச்சு அதை போட்டோம்னா மட்டையை உரிச்சிடலாம். நம்ம மட்டை தனியாக வந்துடும். தேங்காய் ஓடு இப்போ என்ன இருக்கும், கொட்டாங்குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு உடைச்சோன்னா அதை நம்ம உடைச்சிடலாம். அப்புறம் தேங்காயை கூட நம்ம திருகி எடுத்துடலாம். இது அடுத்த ஸ்டேஜ். சரியா? கொப்பரை, கொப்பரையில என்ன எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்? பருப்பு தனியா இருக்கும் இல்லையா? அந்த ஓட்டுல இருந்தே அது பிரிஞ்சிருக்கும். பருப்பு தனியா அந்த ஓட்டுல இருந்தே வாட்டர் இருக்காது. அந்த பருப்பு வந்து தேங்காய் பருப்பு வந்து தனியா பிரிஞ்சு வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆகணுங்கிறார். இப்ப நம்ம எப்படி இருக்கோம், இளநீ மாதிரி இருக்கும். இளநீ மாதிரி எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கு. உடல்னா என்ன, மனம்னா என்ன, ஆத்மா என்ன, புத்தி அகங்காரம் ஒன்றும் நமக்கு தெரியாது. நான் அப்படின்னா இதான் நான். இதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து இது என்ன மனம் சிந்திக்குதா, இது புத்தியா, இது அகங்காரமா, இதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவா, இதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. நம்ம இளநீ மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ண ஒவ்வொருத்தரோட ஸ்பீடை பொறுத்து நம்ம தேங்காய் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். சச்சே, நான் இந்த உடல் கிடையாது, நாம் இந்த உடல் கிடையாது, நான் வந்து ஆத்மா. யாராவது சொன்னா கூட வருத்தமா இருந்தா கூட இது இந்த உடலுக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க, நம்ம எவ்வளவு தடவை படிச்சிருக்கோம், இந்த உடல் என்ன பண்ணா இதுக்கே சொல்லிட்டு போறாங்க. ஆத்மா ஆனந்தமையோ அபியாசம். நான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. மனசு ஏதாவது பண்ணுதுன்னா நீ சொல்லதானே கேட்க மாட்டேன். நான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே. அப்போ தேங்காய் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். கொப்பரை ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முழுக்க முழுக்க பகவான் மேல அன்பு செலுத்துற நிலைக்கு வந்துடுவோம். நம்மளுடைய சொந்த டெசிக்னேஷன்லாம் நம்ம மறந்து போயிடுவோம். எல்லாத்தையும் மறந்து போயிட்டு நம்ம யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிந்தனை எங்க இருக்கும், பகவானுக்கு எப்படி சேவை பண்ணலாம், ஓகே இன்னைக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப குளிருது, தண்ணி கூட கொஞ்சம் சூடு பண்ணி பகவானுக்கு வைக்கலாமா. நீங்க பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா எனக்கே ஆசையா இருக்கு. எங்க வீட்டுல டேட்டி கிடையாது. இப்போ இந்த குளிர்காலங்கிறதுனால எல்லார் வீட்லயும் பகவானுக்கு சொட்டர் போட்டு, பகவானுக்கு குல்லா போட்டு, அவருக்கு நைட்டு படுக்க வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஷாலெல்லாம் அவருக்கு வந்து போத்தி விட்டு அழகழகா எல்லார் வீட்லயும் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குளிருக்காக எல்லார் வீட்லயும் மாதாஜி ஸ்ரீரங்கத்திலயும் அந்த டே பிஃபோர் நினைக்கிறேன், அந்த இதுல கம்பளம் எல்லாம் வாங்கி பெருமாளுக்கு சாத்தி, அது அந்த அங்கேயும் இருக்கும் பூரி ஜெகநாத்லயும் அந்த இது வைபவம். அதாவது கம்பளம் எல்லாம் வாங்கி இப்போ அது ஒரு நிகழ்ச்சி இருக்கு பெருமாளுக்கு. சோ அந்த மாதிரி இப்ப எனக்கு குளிருது, பகவானுக்கும் குளிரும். அவர் குளிராது, ஆனா நமக்கு அந்த அந்த பர்சனல் ஒரு ஃபீலிங், எனக்கு குளிருது அவருக்கும் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவருக்கு நம்ம வந்து சேவை செய்யறது. எப்ப பார்த்தாலும் அவருடைய சேவையில என்ன பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன ஆயிடுறோம், கொப்பரை ஆகிற ஸ்டேஜ். அதுக்குள்ள நிறைய நாள் ஆகும். கொஞ்சம் நம்மளுடைய முயற்சியை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு போறோமோ அந்த அளவுக்கு. நிறைய நாள் ஆகும்னா அது எனக்காகும்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்குலாம் சீக்கிரம் வந்துடும். ஏன் அப்படின்னா நீங்களாம் நல்லா பக்தி பண்றதுனால. ஸோ அப்படி அது கொப்பரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஜட உடலோ மனசோ எந்த பாதிப்பும் நம்மள பாதிக்காது. நம்ம முழுக்க முழுக்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பகவானோட சேவையில நம்ம வந்து நிலைச்சிருப்போம். ஸோ இங்க 7 திரைகள் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த 7 திரைகள் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த அண்டம்னு சொல்லப்படுது. பிரம்மாண்டம் அப்படின்னு, பிரம்மாவுடைய அண்டம். இந்த பேர் என்ன? பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லு, ஹிரண்ய கர்ப்ப அல்லது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குள்ளதான் இந்த 14 லோகங்களுடைய அடுக்கு இருக்கு. மேல 7, கீழே 7, இந்த 14 லோகங்களுடைய அடுக்கு இருக்கு. அப்போ இதுக்குள்ள நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். இதை விட்டு நம்ம இன்னும் வெளியில போகல. இதுக்குள்ள நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த பிரம்மாண்டத்துல நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். இப்படி நம்ம சுத்தும் போது எந்த நிலையில சுத்துறோம் அப்படின்னா தேங்காய் நிலையில சுத்துறோம். ஏன்னா ஆத்மாவை எது பிடிச்சிக்கிட்டு இருக்கு? எது மூடி வச்சிருக்கு? இப்போ ஆத்மாவுடைய இதை எது மறைச்சு மூடி வச்சிருக்கு? உடல், நம்முடைய உடல், மாயா, உடல், மாயா, அகங்காரம், முக்குணங்கள், உடல்ல எரிச்சிடுறோமே. உடலைத்தான் நம்ம எரிச்சிடுறோமே. போனோம்னா உடலை எரிச்சிடுறோமே. எரிக்கிறோம், புதைக்கிறோம், மனம், புத்தி, அகங்காரம், மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம். வெரி குட். இந்த மனம், புத்தி, அகங்காரம்ங்கிற சூட்சமமான அந்த உடல் என்ன பண்ணிருக்கு? ஆத்மாவை சூழ்ந்திருக்கு. அந்த மனசுதான் என்ன பண்ணுது? நம்மள அடுத்த உடலுக்கு கொண்டு போகுது. எப்படி தேங்காய் அந்த ஓட்டோட ஒட்டிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நம்மளை சுத்தி இந்த மனம், புத்தி, அகங்காரம் சூழ்ந்து இருக்கு. இதுதான் நம்மளை அடுத்த உடலுக்கு கொண்டு போகுது. அப்போ இதால என்ன பண்ண முடியாது? இந்த ஜட உடலுடைய இந்த அண்டத்தோட ஓட்டெல்லாம் தொலைச்சிக்கிட்டு அதுக்கு மேல போக முடியாது. இதை தொலைச்சி அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. ஏன்னா இதோட அடுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 7 அடுக்கு இருக்கு. இந்த ஒரு அடுக்கும் அதுக்கு முந்தைய அடுக்கை விட 10 மடங்கு டென்சிட்டி ஜாஸ்தி. இதை நீங்க இஸ்கான்ல கோலோகா சார்ட் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கு. யாராவது கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும். கோலோகா சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலோகம் எப்படி இருக்கு, வைகுண்ட லோகங்கள் எப்படி இருக்கு, பூலோகம் எப்படி இருக்கு, அதுல ஒரு அண்டத்தை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க? பெருசு பண்ணி போட்டிருப்பாங்க. பெருசு பண்ணி அதோட அத்தலை வித்தலை சுத்தலை கீழே இருக்கு. அதுக்கப்புறம் மேல இது பூர்புவஸ்வ ஜனலோகம், மகரலோகம், தப்போலோகம், சத்தியலோகம் எல்லாம் மேல இருக்கு. இந்த மாதிரி 14 லோகங்களை போட்டு இந்த 14 லோகங்களுக்கு உள்ளேயே ஒரு வைகுண்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மதேவர், அந்த நாபிலேருந்து பிரம்மதேவர் வராரு, அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த அடுக்குகள் போட்டிருப்பாங்க. இந்த அடுக்குகள் ஒரு அடுக்கும் இதை விட இத்தனை மடங்கு அதிகம் இருக்கு. இதை தொலைச்சிக்கிட்டு போறதுக்கு யாருக்கு சக்தி கிடையாது? நமக்கு சக்தி கிடையாது. ஆத்மாவான நமக்கு சக்தி கிடையாது. ஆனா இந்த மனம், புத்தி, அகங்காரம் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொப்பரை ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ யாரோட போயிடுவோம்? நம்ம பரமாத்மா கூட சைனு இதுல ஜெட்ல போற மாதிரி எங்க போயிடலாம்? வைகுண்டம் போயிடலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரணும். இன்னும் ஈஸியா சொல்லலாம் அப்படின்னாக்க, இப்போ காயா இருக்கும், மாங்காய் காயா இருக்கும் நம்ம. ஆனா இந்த மாங்காய் என்ன ஆகணும்? பழுக்கணும். பழுத்துது அப்படின்னாக்க சுவையுள்ள ஒரு மாங்கனியா மாறிடுவோம். அதனால 2 உதாரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 தேங்காய், 3 ஸ்டேஜ். என்னென்ன ஸ்டேஜ்? தேங்காய், இளநீ, தேங்காய், கொப்பரை. கொப்பரை. இளநீ, தேங்காய், கொப்பரை. இப்ப நம்ம இளநீ மாதிரி இருக்கோம், தேங்காய் மாதிரி ஆகி கொப்பரை மாதிரி ஆனோம் அப்படின்னா, தேங்காய் மாதிரி ஆனா இந்த உலகத்துல சுத்திட்டே இருப்போம். கொப்பரை மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா, மனம், புத்தி, அகங்காரமும் நம்மளை விட்டுருச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம்? நேரா இந்த பிரபஞ்ச ஓட்ட தொலைச்சிக்கிட்டு வைகுண்ட லோகத்துக்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த மகத்தத்துவம் இதெல்லாம் ரொம்ப ஒரு டீட்டெயில்டு டாபிக்ஸ். இதை நம்ம 2வது காண்டம் படிக்கும்போது படைப்பு பற்றி நம்ம படிப்போம். அப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தஸ்தமாயா குணோதர்கோ நிருத்த கரணாசயக நிவர்த்திதா கிலாஹார ஆஸ்தே ஸ்தானுரிவாச்சலக தஸ்யாந்தாரயோ மைவா பூஜ்ய சந்யஸ்தா கில கர்மனக. அவர் புலன்களின் எல்லா புறச்செயல்களையும் கூட நிறுத்தி ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படாதவராகவும் இருக்க வேண்டியிருக்கும். எல்லா பௌதிக கடமைகளையும் துறந்த பின் இவ்வழியில் உள்ள தடைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அவர் அசையாமல் நிலை பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் அவர் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. திருதராஷ்டிரர் யோக முறையினால் எவ்வித பௌதிக விளைவும் இல்லாத நிலையை அடைந்திருந்தார். ஜட இயற்கை குணங்கள் ஒருவனை சலிப்பில்லாமல் ஜட பொருளை அனுபவிக்க தூண்டுகின்றன. ஆனால் யோக முறையினால் அத்தகைய பொய்யின்பத்திலிருந்து ஒருவரால் தப்ப முடியும்.
ஒவ்வொரு புலனும் அதன் உணவை தேடுவதில் சுறுசுறுப்பாக உள்ளது. இதனால் பந்தப்பட்ட ஆத்மா எல்லா பக்கங்களில் இருந்தும் தாக்கப்பட்டு எந்த வேளையிலும் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகிறது. திருதராஷ்டிரரை வீட்டிற்கு அழைத்து வர முயன்று அவருக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று நாரதர் யுதிஷ்டருக்கு அறிவுரை கூறினார். அவர் இப்பொழுது பௌதிக கவர்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். ஆனால் ஜட இயற்கை குணங்களுக்கு மேலே பரிசுத்தமான ஆன்மீக குணம் உள்ளது. பிரதிபலன் இல்லாத நிலை நிர்குணம் எனப்படும். ஆன்மீக குணமும் அதன் விளைவுகளும் முற்றிலும் ஒத்திருக்கின்றன. எனவே ஆன்மீக குணம் பௌதிக குணங்களிலிருந்து வேறுபட்டதாக அறியப்படும் பொழுது அது நிர்குணம் எனப்படுகிறது. ஜட இயற்கை குணங்கள் முற்றிலும் நின்றுவிட்ட பின் ஒருவர் ஆன்மீக பிரதேசத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார். ஆன்மீக குணங்களை கொண்ட செயல் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. எனவே பக்தி என்பது பகவான் உடனான நேரடி தொடர்பினால் அடையப்படும் நிர்குணமாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுபா சொல்ற நம்ம எல்லா புலன்களாலையும் அழைக்கழிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்ற. ஸோ ஒவ்வொரு புலனுக்கு ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. கண்களுக்கு விட்டில் பூச்சியை உதாரணமா சொல்லுவாங்க. விட்டில் பூச்சி பார்த்தோம் அப்படின்னாக்க எங்க பளிச்சுன்னு லைட் இருக்கோ அதுல என்ன பண்ணும், வந்து மோதி 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 கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆயிடும், உயிரை விட்டுரும் இல்லையா? கண்ணுனால அது என்ன ஆகுது, தன்னுடைய வாழ்க்கையை இழக்குது. அதே மாதிரி மான் வேட்டைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்களாம், புல்லாங்குழல் வாசிப்பாங்களாம். அந்த இனிமையான ஓசையை கேட்டு மான் என்ன பண்ணுமா, வந்து அந்த வேடனுடைய வலையில அது சிக்கி அது மாட்டிக்குமா. அதே மாதிரி மீன் பிடிக்க போறவங்க இப்ப கிடையாது, இப்பெல்லாம் தான் பாம்பு போட்டு பிடிக்கிறாங்க. பட் அந்த நாள்ல பார்த்தோம்னா ஒரு தூண்டில் போட்டு அதுல என்ன வச்சிருப்பாங்க, ஒரு புழு வச்சிருப்பாங்க. அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு என்ன ஆகும், அது வந்து அந்த அந்த தூண்டில்ல வந்து அந்த மீன் வந்து மாட்டிக்குமா. இப்ப எத்தனை புலன்கள் ஆயிருக்கு, எத்தனை புலன்கள் பார்த்தோம்? 3 ஆயிருக்கு மாதாஜி. காது, கண்ணு, காது, அப்புறம் என்ன பார்த்தோம்? நாக்கு, 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 கண்ணு, காது, நாக்கு ஆயிருக்கு. இன்னும் எத்தனை பாக்கி இருக்கு, இன்னும் எத்தனை பாக்கி இருக்கு? மூக்கு இருக்கு, 2 புலன்கள். மூக்கு இருக்கு. அப்புறம் தோல் இருக்கு, ஸ்பர்சம். மூக்கு இருக்கு, தொடு உணர்வு இருக்கு. சோ இந்த மூக்குக்கு யார் உதாரணம் அப்படின்னா தேனி தான் உதாரணம். அது என்ன பண்ணும், இந்த தாமரை மலருடைய அந்த மனத்துக்கு ஆசைப்பட்டு அது நேரம் அதுல போய் உட்காந்துக்கும். அதுல உட்காந்து தேனை குடிச்சிட்டு அது எழுந்துச்சு வெளியே வர வேண்டியதானே. ஆனா என்ன பண்ணும், அதுலயே மயங்கி அப்படியே உட்காந்துருக்கும். அப்போ சாயந்தரம் ஆனா அந்த மலர் குமிஞ்சு போச்சு அப்படின்னாக்க அதுக்குள்ளேயே மாட்டி அது அவ்வளவுதான், அதுல மாட்டி. அதே மாதிரி ஸ்பர்சத்துக்கு என்ன அப்படின்னாக்க யானையை பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பெண் யானையை பழக்கி அதை காட்டுல விடுவாங்களாம். அந்த காட்டுல போய் அந்த பெண் யானை என்ன பண்ணும், அந்த ஆண் யானையை அது இழுத்துட்டு வந்துருவான். அப்போ இது பழக்கினதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க அவங்க தோண்டி வச்சிருக்கிற குழியில அது விழுகாது. ஆனா அந்த யானையை வந்து அது வந்து விழ வச்சிருமா. ஸோ அப்படி யானையை பிடிப்பாங்களாம். அது மொத்தம் ஒவ்வொரு புலனுக்கு ஒவ்வொரு மிருகங்களை உதாரணமா சொல்லுவாங்க. மனுஷனுக்கு என்ன அப்படின்னாக்க எல்லா புலன்களும் பிடிச்சு இழுக்குது. கையில ஒரு செல்போனை கையில எடுங்க, செல்போனை கையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா சர்வ இந்திரியக்குள்ள என்ன ஆயிடும், சமாதி நிலையில ஆயிடுவோம். நம்ம யார் வர்றா, என்ன பண்றாங்க, எங்க போறாங்க ஒன்னும் தெரியாது. அப்படியே நம்ம வந்து சமாதி நிலையில இருப்போம். அப்ப யாராவது கேட்டா கூட ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னா கொஞ்ச நேரம் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அதே பார்த்துட்டே இருப்போம். ஸோ அப்போ நம்ம சமாதி நிலையில இருப்போம். ஆனா ஹரேகிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணும்போது யாரும் கூப்பிடலன்னா கூட கூப்பிட்டீங்களா, இன்னும் சொன்ன மாதிரி இருந்ததே அப்படின்னு நம்ம மனசு என்ன பண்ணும், அங்க பார்க்கும், இங்க பார்க்கும், இதை பார்க்கும், இந்த வேலை பண்ணலாமா, இது என்ன அடுக்கவே இல்லை, எப்படியே இருக்கா, இது அடிக்கலாமா, சரி முதல்ல சொல்லும் மனசு. அதுக்கப்புறம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இல்லை இதை வச்சுட்டு அடிக்கிட்டு அப்புறம் ஹரே கிருஷ்ணா சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசு என்ன ஆகும், டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனா செல்போனை கையில எடுத்தா டைவர்ஷன் இது வரைக்கும் யாருக்காவது ஆயிருக்குன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன். ஸோ ஆக நம்மளுடைய புலன்கள் என்ன பண்ணுது, நம்மள எல்லா விதத்துலையும் இழுக்குது.
அப்ப நம்மளால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால இந்த புலன்களுடைய கட்டுப்பாட்டுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? மீண்டு வரணும். எனக்கு வந்து இது ப்ராக்டிக்கலான ஒரு அனுபவம் வரும். என்ன அப்படின்னாக்க, கோவில்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். பஞ்சதத்துவம் முன்னாடியோ ராதா மாதவ் முன்னாடியோ உட்காந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு ஜெபம் பண்ணிட்டே உட்காந்துருப்பேன். அப்போ மனசுல எதுவும் தோணாது, அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். கோவில்லேருந்து வெளியில வர வரைக்கும் ஒன்றும் தோணாது. இந்த ஒரு டேர்ன் பண்ணிட்டா போதும். அப்புறம் என்ன ஆகும்? அப்படி ஓ இவ்வளோ அழகா இருக்கே இந்த பூ, ஓ இன்னைக்கு இவ்வளோ பனி கொட்டுதே, இதுல இவங்க இப்படி போறாங்களே, அது அப்படி நடக்குது. அப்போதான் தோணும், நம்ம என்னமோல பண்ணிட்டு இருந்தோம், இல்ல ஹரே கிருஷ்ணன் தானே பண்ணிட்டு இருந்தோம், திரும்ப ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம். அடுத்து ஒரு மந்திரம் கூட சொல்லியிருக்க மாட்டோம், அடுத்த எண்ணம் ஏதாவது மனசுல வந்துட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கோவில் உட்காந்து வரைக்கும் இது எந்த எண்ணமும் வரலையே, பேசாம நம்ம ஜெபம் பண்ணிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால மனசோட எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும்? தனியா நின்று பார்க்கணும். இது என்ன அட்டகாசம் பண்ணுது, அது பார்த்து பழகிட்டோம்னா அப்போ இந்த எண்ணம் என்னுடையது கிடையாது, இது மனதினுடைய எண்ணம், இந்த மனசுக்கு இதான் பண்ணிக்கிட்டே இருக்கும், இதுக்கு நான் அடிமையாக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீட்டு எடுக்க முடியும். பட் அதை கண்டுபிடிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய தவறு என்ன இருக்கு, எங்க இருக்கு, மனம் எப்படி எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிற கலையை நாம ஜபம் பண்ணும்போது தான் மாதாஜி யாராவது கூப்பிடுவாங்க செய்வாங்க, இதெல்லாம் நடக்குது வீட்டுல. அது அந்த டயத்துல விட்டுருது மாதாஜி, எங்க வீட்டுல அப்படிதான் இருக்கு. அப்புறம் என்ன, ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்ததுன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பேசலாம் சும்மா தான் இருக்கேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்ல சும்மா தான் இருக்கேன், சொல்லுங்க. அப்போ எப்பயாவது ஒரு தடவை ஃபோன் வரும்போது இல்ல நான் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ பேச முடியாது, அப்புறம் பேசணும், எப்பயாவது சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். இல்ல பேசலாம் சொல்லுங்க. முன்னாடியே சொல்லி வச்சிருவோம், நான் இதை ஜபம் பண்ண போறேன், அதனால கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அமைதியா இருங்கன்னு மாதாஜி. ஆனாலும் வந்து நடுவுல ஏதாவது கேட்பாங்க, ஆக்ஷன்ல பண்ற மாதிரி ஆயிடும் மாதாஜி. அப்படி பண்ணும்போது சூப்பர், நீங்க வந்து நல்ல ஜபம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதனால நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு நாம பயிற்சி எடுத்துக்கணும். மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா புலன்கள் ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்பட்டுரும். மனசு எப்படி அலைப்பாயுது அப்படிங்கிறத நாம ஒரு தனி நபரா நின்று பார்க்கறதுக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். அந்த பயிற்சியை நம்ம பண்ணோம் அப்படின்னா மனசு என்னென்ன ஆட்டம் போடுது அப்படிங்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக ஒரே டிஸ்கஷன் கிளாஸாக தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. எனக்கு ஒரு கொஸ்டின் மாதாஜி. எனக்கு தெரிஞ்சவா வந்து இது சொன்னா, இது பகவத்கீதா எல்லாம் நம்ம வந்து இது பண்றோம் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இல்லையா, அத வந்து அவ சொல்றா பைபிள்லாம் இப்படிதானே வந்து கிறிஸ்டியன் எல்லாம் இது பண்றா, அந்த மாதிரி நீங்களும் இப்படி வந்து பண்றீங்களே, அது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டா. எனக்கு வந்து பகவானை பத்தி தானே சொல்றோம், நீ கிருஷ்ணரை தானே நீ கும்பிட்டு இருக்க, பகவானை பத்தி தானே நம்ம வந்து இது சொல்றோம், அது ஏன் நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியல அவளுக்கு. அதான் அவங்க வந்து நல்ல காரியம் பண்றாங்க, நம்ம பண்ண விட்டுட்டோம், அதனால அவங்க அதை பண்றாங்க, அவங்கள பார்த்தாவது நம்ம இதை கத்துக்கணும்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? ஸோ அவங்க அதை கரெக்டா பண்றாங்க, அவங்க வந்து பைபிளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் நம்ம எத்தனை பேர் பகவத்கீதையை படிக்கணும், பகவத்கீதையை தெரிஞ்சுக்கணும், நமக்கே அந்த இதுவே போச்சே, சுத்தமா அதை பத்தின ஞானமே இல்லாம இருக்கோமே, அவங்கள பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியதான். நல்ல விஷயத்த யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான்னு அதை நம்ம கத்துக்கிட்டு அதை நம்ம செய்யத்தான் வேணும். இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க, எல்லாரும் மாறி போயிடுவாங்க, ஈஸியா மாறி போயிடுவாங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்களே, நம்ம கிட்ட ஒன்னும் சட்டத்திட்டங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, நமக்கு சாஸ்திரமே இல்லைன்னு நினைக்கிறாங்களே. நிறைய கேக்குறா மாதாஜி அவ, நீங்கள்லாம் வந்து இத பத்தி தர்மம் அதெல்லாம் பேசுறீங்க, அப்ப நீங்க வந்து போய் தர்ணா பண்ண வேண்டியதானே, இஸ்கான் எல்லாம் போயிட்டு அங்க அந்தந்த ஊர்ல வந்து நடக்கிற இதெல்லாம் பார்த்து தர்ணா பண்ண வேண்டியதானே, ஏன் கேக்குறது? ரொம்ப நிறைய தர்ணா பண்றதுல எங்க வேலை கிடையாது. நீங்க முதல்ல இதை எடுத்துக்கோங்க, உங்களால பயிற்சி, நீங்க ஒருத்தர் மாறினா போதும் அப்படின்னு நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். சோ ஒவ்வொருத்தரையா தான் நாங்க மாத்த முடியுமே தவிர தர்ணா பண்றதுல எங்க வேலை கிடையாது.
நாங்க எதுக்கு அதை பண்ணணும்? நாங்க வந்து பகவானுடைய பக்தியை தான் நாங்க பிரச்சாரம் பண்ணணுமே தவிர தர்ணா பண்றதே நமக்கு வேலை கிடையாது. எதுக்கு நம்ம அதை பண்ணணும்? இது அதான் அதான் அரசியல்வாதிகள் பண்ண நிறைய வேண்டியது. அதான் நிறைய வந்து கேக்குறதுக்கு சில சமயம் ஆன்சர் பண்ண முடியாம நம்ம வந்து பகவானை பத்தி இது பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப இதுல வந்து என்ன சொல்றது மாதாஜி, பகவான் தான் நம்மளை கூட்டின்னு போனோம். பலபத்ர பிரபு மூலமா நாங்கள்லாம் ஒரு இது மாதிரி வந்துட்டு இருக்கோம். அவரை பியூரிஃபை ஆகி வந்துட்டு இருக்கோம். ஆனா இடையில நிறைய வந்து இடைஞ்சல்கள் வருது. வந்து அதுக்கும் அவர் அழகா ஒரு நாள் வந்து சொன்னார் பலபத்ர பிரபு, என்ன சொல்றது, கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்க, எல்லாரும் தடுக்கிறவா இருந்தாதானே நம்ம வந்து அது கரெக்ட். யாருமே தடுக்கலைன்னா நம்மளுக்கு நம்ம 6ம் 4ம் அடிச்ச என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கும் பலபத்ர பிரபு அதுக்கு ஆன்சர் பண்ணார். இன்னொரு என்ன அப்படின்னாக்க, எல்லா நாள்லயுமே இந்த அசுரர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் புதுசு கிடையாது. கிருஷ்ணர் இருந்த போதே நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், பவுண்டரகன்னு ஒருத்தர் வந்தார். சோ அது மாதிரி எல்லா காலத்தில நம்ம பகவான் எதுக்காக அந்த ஸ்லோகத்தை சொல்லணும்? அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாஷுத்தம், அது எதுக்காக சொல்லணும் பகவான்? எல்லாரும் பகவானை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை எதுக்காக அவர் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதே. அதனால எதிர்ப்புங்கிறது எல்லா காலத்திலயும் இருக்கு. பிரம்மா படைக்கும் போது அசுரர்களும் வர்றாங்க, தேவர்களும் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. சோ அதனால இந்த விஷயங்கள் எப்பவுமே இருக்கத்தான் செய்யுது. அதனால நம்ம அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. எதிர்ப்பை எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருசுப்படுத்தக்கூடாது. பெருசுப்படுத்தாம நம்மளுடைய பாதையில நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். அவளு கிருஷ்ணரை கும்பிடுறவாதான் மாதாஜி. ஆனாலும் அவளுக்கு இந்த எண்ணம்லாம் அவளுக்கு தோணி நம்மள்ட்ட கொஸ்டின் பண்றா மாதாஜி. அதுதான் பெரிய இதுவா இருக்கு. பிகாஸ் அவங்க எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. கிருஷ்ணரை வணங்கலாம், கிருஷ்ணரை வணங்கலாம். 4 சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுவாங்களா? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவாங்களா? பகவானுடைய நாமத்தை சொல்லுவாங்களா? அது பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு கோபம் வருது. தான் சொன்னேனே, சாமி இப்படி கும்பிட்டா போதும். நீங்க எந்த இதுவா இருந்தாலும் சரி, இப்படி சாமி கும்பிட்டா போதும், அவ்வளவுதான் பக்தி. இதுக்கு மேல எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய கருத்து. அதனால கிருஷ்ணரை கும்பிடலாம் தான் நான் சொன்னேனே. உப்பிலியப்ப கோயில போய் அங்க பிரதர்ஷனம் அது பிரதர்ஷனம் எல்லாம் பண்ணுவாங்க. பட் பகவானுடைய நாமத்தை சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால பகவானுடைய கருணை நமக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு பாக்கியம் பாருங்க. கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா. எப்பவுமே எதிர்ப்புகளை என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து ஒரு பூத கண்ணாடி வச்சு பெருசு பண்ணவே கூடாது. அங்கங்க அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய பக்தி சேவையில மும்மரமா இருக்கணும். தேங்க்யூ மாதாஜி. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ ஒரு ரீசன்ட் இதுல நான் பார்த்தேன் மாதாஜி, பகவத்கீதைன்னு இருக்கு, பட் கிறிஸ்டியன் கோட்பாடுகளை உள்ள போட்டு மேல பகவத்கீதைன்னு இந்துஸ்க்கு வித்திருக்காங்க. அப்படியெல்லாம் அவங்க பண்ணும்போது நம்மளும் ஃபைட் பண்ணோம் மாதாஜி, நம்மளோட சனாதன தர்மத்துக்கு. என்னோட பாயிண்ட், என்னோட விஷன் சொல்றேன். எல்லாம் நடந்துகிட்டே தான் மாதாஜி இருக்கும். எல்லா அபத்தங்களும் இந்த உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும். கலி போக போக இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க கோவிலே நம்ம கோவில் மாதிரி கட்டுறாங்க, கற்பூரம் காட்டுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஸோ இந்தியால என்ன பண்ண முடியாது? இந்த சடங்கு சம்பிரதாயத்திலேருந்து அவங்களை மக்களை வந்து மீட்க முடியாது. அதனால ஏதோ ஒரு விதத்துல அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்களுடைய எல்லா வார்த்தைகளும் சமஸ்கிருத வார்த்தைகள். ஜபம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது? ஜபம், ஞானஸ்தானம், எதை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் தான். வேதம்னே சொல்றாங்க அவங்க, வேத வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள்ல இந்த வாக்கியம் இருக்கு, வேதத்துல வாக்கியம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வேதம் அது என்ன, சரி கோலம் போடுறது உண்டா? எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது. எங்கேயாவது இதுக்கு கிறிஸ்மஸ்க்கு கோலம் உண்டா? கிறிஸ்மஸ் கோலம்னா எத்தனை பேர் கோலம் போடுறாங்க? அந்த இது அவர் யாரு கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு எத்தனை பேர் கோலம் போடுறாங்க? அதெல்லாம் உண்டா என்ன மாதாஜி? நம்ம ஹிந்துஸ் அதுக்கு பதிலா போடுறாங்க கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் கோலம். இதெல்லாம் எல்லாம் எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம். கர்நாடக சங்கீதத்தை மாத்துறாங்க. கர்நாடக சங்கீதத்தை வந்து ராமர் கிருஷ்ணன்லாம் எடுத்துட்டு அவர் பேரை போட்டு பாடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. நம்ம தான் மாறணும் முதல்ல. துவதஸ்கம்பெல்லாம் வைக்கிறாங்க. துவதஸ்கம்பெல்லாம் வைக்கிறாங்க. ஆமா, துவதஸ்கம்பம் வைக்கிறாங்க, தேரோட்டம் பண்றாங்க. தேரோட்டம் பண்றாங்க. நம்ம மாறணும், மாறணும். பஜனை உண்டுன்னு சொல்லிட்டு பஜனை வேற பண்ணி ஒரு இது வந்தது. நாம தான் மாறணுமே தவிர நம்மளால உலகத்தெல்லாம் மாத்த முடியாது. நம்ம தான் மாறணும். நம்ம மாறதுக்கு முயற்சி பண்ணணும்.
பஜனை பண்றது, பஜனை ஸ்தம்பம் பண்றது எல்லாம் நம்ம இதுல ஏதோ நல்லது இருக்குன்னு தானே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை இல்ல பார்த்து. இல்ல 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 நம்ம மாதாஜி, அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இதெல்லாம் எங்களோடதுன்னு சொல்றதுதான் அவங்களுடைய நோக்கம். சனாதன தர்மம்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஹிந்துயிசம்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் எங்க கிட்டே இருந்தா நீங்க கத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துலயே சொல்லிடுவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் எங்க கிட்டே இருந்தா வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரபுபாதர் பொருள் இல்லை. அப்ப நம்ம துவாரகையில பெண்களை பார்க்கும்போது, துவாரகையில இதுல இருந்து புறப்படும் போதா இல்ல உள்ள வரும்போதான்னு தெரியல, அதுல ஒரு பர்போட்ல பிரபுபா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பெண்கள் வந்து தனியா இருக்கிறது முகமதியர்களுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. கிடையாது, இது வந்து பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே பெண்கள் வந்து தனித்து தான் இருந்தாங்க. பெண்கள் உயர் குடும்பத்து பெண்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த பல்லக்கில் போகும்போது திரைச்சீலை போட்டு மூடித்தான் இருப்பாங்க. யாரும் வந்து பப்ளிக்கா அவங்க பெண்களை பார்க்க முடியாது, உயர் குடும்பத்து பெண்களை யாரும் பார்க்க முடியாது. இந்த வழக்கங்கள்லாம் நம்முடையது. ஆனா அவங்க இப்ப மூடிட்டு போறதுனால அது அவங்களுடைய செயல்முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களுடைய வழிமுறை, இதை பார்த்து நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆல்ரெடி திருக்குறளுக்கு சொல்லிட்டாங்கல்ல மாதாஜி, திருக்குறள் வந்து இதை பார்த்துதான் திருவள்ளுவர் எழுதினார்னு. அதுக்காக தான் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க, வேற எதுக்காகவும் இல்லை. ஓகே, அப்போ இன்னைக்கு பாசுரம் போயிடலாமா? டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. பாடுறீங்களா? ஓகே பிரபு. 2 பேர் சொல்றீங்களா? யாராவது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. ஓகே, பாடவா மாதாஜி? பாடுங்க. பாடுங்க, நல்லா பாடுறீங்க, பாடுங்க. உந்து மத களிச்ச ஓடாத தோல்வலியன், உந்து மத களிச்ச ஓடாத தோல்வலியன், நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய், நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய், கந்தம் கமழோ குழலி கடை திரவாய், கந்தம் கமழோ குழலி கடை திரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தன கான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான், பந்தார் விரலி மைத்துனன் பேர் பாட, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையோலிப்ப, செந்தாமரை கையால் சீரார் வளையோலிப்ப, வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரும்பாவாய், வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரும்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹேமமாலினி மாதாஜி எங்களுக்கு திருப்பாவை சொல்லி தருவாங்களான்னு கேட்கலாம் மாதாஜி. ஓகே, அவங்ககிட்ட பர்சனலா பேசிக்கோங்களேன், அவங்க சொல்லி கொடுப்பாங்களா என்னன்னு கேட்டுக்கோங்க. சரிங்க மாதாஜி, கேட்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துட்றேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே